ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஆல்ரெடி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். அப்படி பார்த்து உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் இது 2 பேஜஸ்மே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயுமே வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ அங்கேயும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, 2013 ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் மூவி எதிர்நீச்சல். ஸோ இந்த எதிர்நீச்சல் படத்தோட வர பாடல்கள், இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதிர்நீச்சல் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். சிவகார்த்திகேயன் அவருடைய ஃபில்மோகிராஃபியில் இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய எர்லி ஸ்டேஜஸில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படம் தான் இந்த எதிர்நீச்சல். இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு தரமான ஒரு ஆல்பமாக இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாரு மியூசிக் டைரக்டர் அனிருத். ஸோ இந்த எதிர்நீச்சல் படம் வந்து 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்து தனுஷ். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், அப்புறம் வந்து சதீஷ், நிறைய பேர் வந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத். ரொம்பவே சூப்பரான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் சூப்பரான பாடல்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? அதே மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் செக் பண்ணுறேன். இந்த எதிர்நீச்சல் இந்த படத்தோடைய ஆல்பம் வரணுன்னா இந்த படத்தில் மொத்தமாக வந்து 6 பாட்டுங்க. ஸோ 3 அந்த படத்துக்கு அப்புறமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ 3 அந்த ஆல்பம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வர ஆல்பம்னால இந்த படத்தில் வர பாடல்களுக்கு அந்த டைமில் நல்லா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த பாடல்கள் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் போட்டிருந்தாரு அனிருத். ஸோ இந்த படத்தில் மொத்தமாக 6 பாட்டுங்க. அது எல்லாம் அன்னிட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி முதல் பாட்டு நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து தனுஷ். ஸோ இந்த பாட்டை தனுஷ் அண்ட் அனிருத் இவங்க 2 பேர் வந்து சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. ஏன்னா ஒரு பொண்ணை பார்ப்பாரு, அந்த பொண்ணு லவ் பண்ணுறா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணும் திருப்பி பார்க்கும், லவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ அப்போ தான் இந்த பாட்டு நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணை உன்னாலன்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன் இந்த படத்தில். இந்த பாடத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் இந்த பாட்டு. ஸோ லிரிக்ஸும் சரி அண்டு சிங்கிங் தனுஷ் அண்ட் அனிருத் 2 பேருமே வந்து சேர்ந்து சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூமி என்ன சுத்துதே அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து தனுஷ். ஸோ இந்த பாட்டை பாடின்னு வந்து அனிருத். இந்த படத்துலேயே எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பூமி என்ன சுத்துதே. ஸோ ஜீரோவாக இருக்கிற ஒரு பர்சன் ஹீரோவாக மாறுறப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பாட்டு. ஸோ குஞ்சித பாதம் அப்படின்ற இருக்கிற அந்த பேர் ஹரிஷா மாறினதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன மூமெண்ட் நடக்கும். ஸோ அப்போ வர அந்த சந்தோஷத்தில் பாடுற மாதிரி ஒரு சாங் தான் இந்த பாட்டு பூமி என்ன சுத்துதே. இந்த பாட்டில் லிரிக்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து
டேமேஜ் ஆன பீஸு நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து எல்லாமே இந்த பாட்டில் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓ எங்கேயும் போகும் காற்று இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், என் கூட பிறந்த சாவும் அடுக்கந்தால என் தீரும். இது எல்லாமே லிரிக்ஸ் வந்து லிரிக்ஸாக பார்த்தா இந்த பாட்டு அந்தளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாரு தனுஷ். ஸோ அதே மாதிரி இந்த பாட்டை அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார் அனிருத். ஸோ இந்த பூமி என்ன சுற்றுதே இந்த பாட்டு வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கோசமே பாடின மாதிரி இருக்கும். லிரிக்ஸ் பாடமாவும் சரி, ஓவராலாக இந்த பாட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பூமி என்ன சுற்றுது இந்த பாட்டை பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எதிர்நீச்சலடி அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து வாலி, யோயோ ஹானி சிங், அப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழா. இந்த பாட்டை பாடின்னு வந்து அனிருத், யோயோ ஹானி சிங், அப்புறம் ஹிப்ஹாப் தமிழா. இந்த படத்திலே எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பாட்டு வந்து இந்த பாட்டு தான், எதிர்நீச்சலடி. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனான சாங் தான் இது. இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து நாளை எங்கும் நம் கையில் இல்லை ஆனாலும், ஸோ அந்த ஒரு லைனு அந்த ஒரு லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாலி அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அண்ட் இந்த பாட்டை பாடிந்து அனிருத், யோயோ ஹானி சிங், ஹிப்ஹாப் தமிழா. ஸோ அவங்களுடைய அந்த 3 பேருடைய வாய்ஸ் அண்ட் அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்து மூலிமா தான் அனிருத், ஹிப்ஹாப் தமிழா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க முதல் வாட்டி. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளாஸ்டாக இருக்கும் இந்த சாங்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பம்லேயே. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வெளிச்ச பூவே வா அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து வாலி. இந்த பாட்டை பாடிந்து மோஹித் அண்ட் ஸ்ரேயா கோஷல். எனக்கு இந்த ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா இதுதான். ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் எந்த பாட்டாக இருந்தாலும் எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்லோ மெலோடி சாங் தான் இந்த வெளிச்ச பூவேவா. ஸோ இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் அண்ட் இந்த பாட்டை பாடின மோஹித் அண்ட் ஸ்ரேயா கோஷல், ஸ்க்ரீனில் சிவகார்த்திகேயன் அண்ட் பிரியா ஆனந்த் அவங்களுடைய அந்த சூப்பரான ஒரு ரொமான்டிக் போர்ஷன் ஆகட்டும், அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்கும் இந்த பாட்டில். முக்கியமாக மோஹித் அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருப்பார். அண்ட் ஸ்ரேயா கோஷல் அவங்களுமே இந்த பாட்டை செம்மையாக பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வோக்கல்ஸ். அண்ட் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார் வாலி. இந்த வெளிச்ச பூவேவா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சிங்கிள் சாங் சொல்லுவேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வெளிச்ச பூவேவா இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து RS துரை செந்தில்குமார். இந்த பாட்டை பாடின்னு வந்து அனிருத் அண்ட் விவேக் சிவா அன்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பையனை வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவார் சிவகார்த்திகேயன். ஸோ அந்த ஸ்கூலில் போய் நின்ற உடனே ஹீரோயினை பார்ப்பார் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அப்போ ஏற்படுற ஒரு ஃபீலிங்கில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற இந்த பாட்டு தான் இந்த பாட்டு, உன் பார்வையில் விழுந்த நாள் முதல். இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங். இது சாங்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன பிட்டு தான் இது. ஐ மீன் ஒரு 1.5 நிமிஷம் தான் இது டோட்டலாக டியூரேஷன், இந்த பாட்டோடைய டியூரேஷன். ஸோ சின்ன பிட்டுன்னு சொல்லலாம், பட் ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ, ஐ மீன் சூப்பரான ஒரு சாங். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சொல்லுவேன். இந்த பாட்டுலேயே இன்னொரு பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இந்த பாட்டு இருக்கும். விவேக் சிவா அவர் வந்து சூப்பராக பாடிட்டு இருப்பார் இந்த பாட்டை. அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து துரை செந்தில்குமார்.
ஸோ சூப்பராக இருக்கும் லிரிக்ஸ் இந்த பாட்டில் எல்லாமே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு உன் பார்வையில் விழுந்த நாள்புகள் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் பாய்ஸ், அதாவது சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து ஆர்எஸ் துரை செந்தில்குமார். இந்த பாட்டை பாடினு வந்து தனுஷ் அண்ட் வேல்முருகன். ஸோ இந்த பாட்டுமே இந்த ஆல்பமில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ் அண்ட் இந்த பாட்டை பாடின தனுஷ் அண்ட் வேல்முருகன். இன்னொன்று வந்து ஸ்க்ரீனில் தனுஷ் அண்ட் நயன்தாரா, சிவகார்த்திகேயன், அனிருத் இப்படி எல்லாருமே வந்து சேர்ந்து சூப்பராக பண்ண ஒரு பாட்டு தான் இந்த லோக்கல் பாய்ஸ் சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை இந்த பாட்டு. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு லவ் ஃபெயிலியர் குத்துப்பாட்டு தான் இந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த லோக்கல் பாய்ஸ் இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ அவள் தான் இந்த ஆல்பமில் வர 6 பாட்டுங்க. ஸோ இவ்வளோ வந்து நம்ம எதிர்நீச்சல் படத்தில் வர 6 பாட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த 6 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. என்ன இந்த 6 பாட்டில் ஏதாச்சும் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான சாங் வந்து இந்த ஆல்பம்லேயே வெளிச்ச பூவே வா இந்த பாட்டு தான். எல்லாமே பிடிக்கும், பட் ஏதாச்சும் ஒரு சாங் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா வெளிச்ச பூவே வா இந்த பாட்டை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாட்டு தான் இது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த படங்களில் இந்த படத்தில் வர பாடல்களில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த படத்தில் வர பாடல்கள் டோட்டல் டியூரேஷன் வந்து 24 minutes 11 seconds. இப்போது நீங்கள் இந்த பாடல்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சோனி மியூசிக் அந்த சேனலில் இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பாட்டிஃபை அப்படி நிறையா சோஷியல் மீடியா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் இந்த படத்தில் வர பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீக் வந்து நம்ம எதிர்நீச்சல் படத்தில் வர பாடல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இனி வர அடுத்த வீக் எந்த படத்தோடைய பாடல்களை பற்றி, எந்த மூவியோட படத்தில் வர ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும், அது என்ன ஆல்பம்ன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த எதிர்நீச்சல் படத்தில் வர பாடல்கள் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படத்தில் வர பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய ஆக்டிங்கில் வந்த எதிர்நீச்சல் படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத். இந்த வீக் மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண நல்லாயிருக்கும்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கான வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுத்துமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.